இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வைரல் ஆச்சு. ம். லைக் வந்து பெரிய பிரபலமான ஜோஷியர்கள், தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றத கணிச்சாங்க ம். அப்படின்றத வந்து அந்த மாரி வீடியோஸ் வந்து பிரபலமாச்சு. ம். அதுபோல இந்த இன்சிடென்ட்லாம் நடக்க போகுது ஃபியூச்சர்ல அப்படின்றத டாரோ ரீடிங் மூலியமா நம்மளால எடுத்து கணிக்க முடியுமா? கணிக்க முடியும். ஓரளவு பார்த்தீங்கன்னா, இப்போ உலக நடப்புகள், இப்போ வந்து மாரி இயற்கை பேரழிவுகள் ஏதாவது வரப்போகுது அப்டின்னா, நம்ம அந்த இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு ஜென்ரலா பார்க்கும்போது, அந்த காற்றோட தன்மை நமக்கு காமிக்கும். இப்ப இந்தியால, தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்? அரசியல் அமைப்புகளோ, இல்ல வந்து இயற்கை பேரிடர்கள் எதுவும் வராம இருக்குமா? சுபிட்சமா இருக்குமான்னு பார்க்கும்போது, அந்த காற்றோட அமைப்பு நமக்கு ஓரளவு காட்டிரும். ஸோ அத பேஸ் பண்ணி சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி அதுபோல ஏதாச்சும் இன்சிடென்ட் பத்தி டாரோ ரீடிங் மூலியமா தெரிவிச்சு, அதுபோல ஒரு இன்சிடென்ட் நடந்த மாரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? கொரோனா டைம்ல வந்துட்டு நெறைய பேரு இடம் மாறி போற மாரிலாம் நெறைய கார்ட்ஸ் வந்தது. டிராவல் பண்ற மாரி. ஸோ அது என்ன டிராவல்? ஏன் வந்து ஏன் நம்ம புலம்பெயர்ந்து ஏன் போகணும்? அப்படிங்கையில, அப்ப அந்த லாக்டவுன் எல்லாரும் அவங்கவங்க சொந்த ஊர்களுக்கு போன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அது ரிலேட் பண்ணும்போது அது எல்லாமே இருந்தது.